கூலி ஆட்டம் ஆரம்பம். டிக்கெட் முன்பதிவில் முரட்டு சம்பவம். 1000 கோடி ரூபாய் அடிச்சிரும் போலயே. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியுள்ள ரஜினியின் கூலி வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் பான் இந்திய அளவில் உருவாகியுள்ளது. இதனால் தமிழ் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலத்தை சார்ந்த மக்களும் கூலியை தியேட்டரில் பார்க்க ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. கூலி படம் அடுத்த வாரம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் தற்போதே கூலி ஃபீவர் ஆரம்பமாகிவிட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார் என்ற போதே எகிரிய எதிர்பார்ப்பு தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. திரையரங்குகளில் கூலி தரிசனத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பில் உள்ளனர். இந்த நிலையில் இப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கூலி படத்துடைய அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் துவங்கி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று இரவு 8 மணி முதல் டிக்கெட் முன்பதிவு ஆரம்பமாகியுள்ளது. சில நிமிடங்களிலேயே பல திரையரங்குகளில் முதல் நாளுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் கூலி படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதனை உறுதி செய்யும் விதமாக சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அதாவது கேரள மாநிலம் திரிஷூரில் உள்ள திரையரங்கு ஒன்றில் கூலி படத்துக்கான டிக்கெட் முன்பதிவு ஆஃப்லைனில் துவங்கியுள்ளது. இதையடுத்து கவுண்டர் திறந்ததும் ரசிகர்கள் முண்டியடித்து ஓடிச் சென்று டிக்கெட்டுகளை வாங்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது. இந்த வயதிலும் ரஜினி பாக்ஸ் ஆபீஸில் அசைக்க முடியாத இடத்தில் இருப்பதாக சொல்லி இவ்வீடியோவை இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர் அவரது ரசிகர்கள். மேலும் ஆன்லைனில் 1 மணி நேரத்தில் டிக்கெட் முன்பதிவில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பான் இந்திய அளவில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருவதால் பாக்ஸ் ஆபீஸில் 1000 கோடி ரூபாய் வசூலை கூலி எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் தனது பாணியில் தரமான ஆக்ஷன் படைப்பாக கூலி படத்தினை இயக்கியுள்ளார். கமலுக்கு விக்ரம் போல ரஜினிக்கு கூலி படம் அமையும் எனவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படத்தில் மெயின் வில்லனாக நாகார்ஜுனா நடித்துள்ளார். முதன்முறையாக நெகட்டிவ் ரோலில் அவர் நடித்துள்ள நிலையில் நாகார்ஜுனாவின் கதாபாத்திரம் மிரட்டலாக இருக்கும் என ரஜினியை ஆடியோ லான்ச்சில் தெரிவித்திருந்தார். அத்துடன் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, சௌபின் ஷாகிர், ரெபா, மோனிகா, ஜான் உள்ளிட்ட பலரும் இப்படத்தில் இணைந்து நடித்துள்ளனர். மேலும் பிரபல பாலிவுட் நடிகர் அமீர் கான் கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார். சிறிது நேரமாக இருந்தாலும் அவர் வரும் சீன்கள் பட்டாசாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையில் கூலி படத்துக்கு சென்சாரில் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு பிறகு ரஜினி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கிடைத்துள்ளது. இதுவும் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. அதே நேரம் குழந்தைகளுடன் இப்படத்தினை பார்க்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது படத்தின் வசூலுக்கு பின்னடைவாக இருக்கும் என கூறப்படுகிறது. கூலி படத்துக்கு 10 கப்பு 10 ஃபயர் விமர்சனம் கொடுத்து கண்டிப்பாக அடிச்சு தூக்குறோம் என தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர். அவரது இசையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. குறிப்பாக பவர் ஹவுஸ் பாடல் இணையத்தில் பட்டையை கிளப்பி வருகிறது. அத்துடன் மோனிகா என்ற பாடலுக்கு நடிகை பூஜா ஹெக்டே நடனமாடியிருக்கிறார். இப்பாடல் ட்ரெண்ட் ஆகி கலக்கி வருவது குறிப்பிடத்தக்கது.